50 கிலோமீட்டருக்கு ஒரு நகரம் வந்து தமிழ்நாட்டில் இருக்குது. ஆமாம். தமிழ்நாட்டுடைய பொருளாதாரம் அப்படிங்கிறது கிராமப்புற பொருளாதாரமும் பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு நகரத்தோடு இணைஞ்ச பொருளாதாரமாக இருக்குது. இதை பற்றி பெரும்பாலும் நிறைய பேருக்கு அதிகம் தெரியாதுன்றதுனால தமிழ்நாடு வளரல. சென்னையை தவிர வேற எந்த ஊரும் வளரல. சென்னையை தவிர வேற எந்த ஊருக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. ஏன்னா இந்தியாவிலேயே முதல் முறையாக ஒரு மாநில அரசு பிளானிங் கமிஷன் உருவாக்கியது தமிழ்நாடு தான். கலைஞர் தான் அதை உருவாக்குறாரு. இப்போ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா பின்தங்கிய பகுதியில் விழுப்புரம் இந்த மாதிரியான ஏரியாக்களில் பார்த்தீங்கன்னா சிட்கோ வந்து முக்கியமான வேலை வாய்ப்பாக இருக்குது. கிராமத்துக்குள்ள சாதிய ஒடுக்குமுறைகளால் பாதிக்கப்பட்ட ஒரு சமூகத்துக்கு அதிலிருந்து வெளியே வந்து ஒரு வேலை, குறைந்தபட்சம் 10 திருநர்களையாவது ஒரு நிறுவனம் வேலைக்கு வைத்திருந்தது என்றால் தலைக்கு 2000 ரூபாய் சேலரி இன்சென்டிவ் தமிழ்நாடு அரசு கொடுக்கிறது. இப்போ அவங்க 20,000 சம்பளத்தில் வேலை பார்க்குறாங்கன்னா அந்த 20,000ல் 2,000 ரூபாய் தமிழ்நாடு அரசு கான்ட்ரிபியூட் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறது வந்து அந்த நிறுவனங்களும் வேலைக்கு எடுக்கிறதுல வந்து சுணக்கம் காட்டாமல் எடுப்பாங்க. மக்களும் வந்து இன்னும் தன்னம்பிக்கையோட வேலைக்கு வருவாங்க. எலிட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அதில் வந்து 500க்கும் அதிகமான இப்போ இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தி 2 வருஷம் ஆகுது. 2 வருஷத்துல 12 அரசு பள்ளி மாணவர்கள் வந்து வெளிநாட்டில் போய் படிக்கிறாங்க. இன்னைக்கு மாடர்ன் தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பன்னீர் பெருமாள். இந்த வாரத்தில் நடந்த மிக முக்கியமான அரசியல் நிகழ்வுகள், குறிப்பாக தமிழ்நாட்டுடைய வரலாற்றில் முதல் முறையாக வந்து தமிழ்நாட்டுடைய பொருளாதார ஆய்வறிக்கை வெளியிடப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டுடைய நிதிநிலை அறிக்கை வந்திருக்கு. இதுவும் இல்லாமல் ஒன்றிய அரசாங்கத்துக்கும் தமிழ்நாட்டு அரசாங்கத்துக்குமான இந்தி திணிப்பு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் குறித்து நம்மகிட்ட உரையாடுறதுக்காக ஊடகவியாளர் தோழர் இந்திரகுமார் வந்திருக்காரு. வணக்கம். வணக்கம் தோழர். இதில் முதல் முறையாக பொருளாதார ஆய்வறிக்கைன்னு எல்லாரும் என்ன நினைச்சிருவாங்க, ஓ இப்போதான் நீ பொருளாதாரத்தை ஆய்வே பண்றியான்னு நினைக்கலாம். இந்திய பொருளாதாரத்தை 2011க்கு பிறகு ஆய்வே பண்ணாம இந்திய அரசு வச்சிருக்கு அப்படின்ற கான்டெக்ட்ல இதை நம்ம புரிஞ்சுக்கணும். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில பொருளாதார ஆய்வறிக்கை அப்படின்னு பட்ஜெட்டுக்கு முன்பு வெளியிடுவது அப்படின்றது இதுக்கு முன்னாடி மரபு இல்லை. ஆனா நம்ம என்ன செய்வோம்னா, நம்மகிட்ட இந்தியாவிலேயே முதல் முறையாக தமிழ்நாட்டில் தான் அந்த துறையை உருவாக்கப்பட்டதுன்னு நினைக்கிறேன். டிபார்ட்மெண்ட் ஆஃப் எவாலுவேஷன் அண்ட் அப்ளைட் ரிசர்ச் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கும் நீங்க வந்து சென்னையினுடைய பழைய மத்திய பேருந்து நிலையமாக இருந்த அந்த பாரிஸுக்கு போனீங்க அப்படின்னா குரலகம் அப்படின்ற ஒரு கட்டடம் இருக்கு. அங்க வந்து டியர் அப்படின்ற டிபார்ட்மெண்ட் இருக்கு. ஒரு பெரிய நூலகம் இருக்கு. நான் வந்து சத்துணவு திட்டத்துக்கு ஆய்வு செய்வதற்காக உள்ள போன போதுதான் ஒரு திட்டத்தை செஞ்சதுக்கு பிறகு தமிழ்நாடு அரசு அந்த திட்டத்தை குறித்து இவ்வளவு ஆய்வு செய்தா அப்படின்னு. ஜெயலலிதா அந்த திட்டத்தை வந்து ஊற போட்டு வைத்திருந்தார். அந்த துறையை அவருக்கு ஏற்றாறு போல ஆய்வறிக்கைகளை உருவாக்கி கொடுத்து கொண்டிருந்தார்கள். அதற்கு பிறகு இப்போ மறுபடியும் ஸ்டேட் பிளானிங் கமிஷன் எல்லாம் நமக்கு 10 வருஷத்துல எடப்பாடி ஆட்சி காலத்துல ஸ்டேட் பிளானிங் கமிஷன் அப்படின்ற ஒரு தாட்டே நம்மளுக்கு யாருக்குமே இல்லை. ஏன்னா இந்தியாவிலேயே முதல் முறையாக ஒரு மாநில அரசு பிளானிங் கமிஷன் உருவாக்கியது தமிழ்நாடு தான். கலைஞர் தான் அதை உருவாக்குறாரு. அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டம். இந்த 72ல் கலைஞர் உருவாக்கும் பொழுதுதான் எம்ஜிஆரும் சேர்ந்து உருவாக்குறாரு. அப்போ தமிழ்நாடு எப்பெல்லாம் டீப்பாக ஒரு அனாலிசிஸ் பண்ண ஆரம்பிக்குதோ, எப்பெல்லாம் ஒரு லட்சியத்தை நோக்கி தமிழ்நாடு வந்து உத்வேகத்தோடு முன்னேற ஆரம்பிக்குதோ, அப்பெல்லாம் ஒரு நடிகரும் வந்து சேர்ந்து வந்து சீரழிவை உருவாக்குவது அப்படின்றது வரலாறு. திட்டக்குழு அப்படிங்கிறதே வந்து கிட்டத்தட்ட அது சோவியத்துடைய மாடல். ஆமாம். ஒரு நாட்டை வந்து எப்படியெல்லாம் வடிவமைக்கணும், திட்டங்கள் எப்படி போடணும், அதை உடைய இன்னொரு வடிவமாக தான் இந்தியாவில் திட்டக்குழு உருவாக்குனாங்க. இன்னைக்கு நம்ம நரேந்திர மோடி வந்து அதை முடிச்சு வச்சுட்டு நிதி ஆயோக்னு ஒன்று மாற்றிருக்கிறாரு. இப்படி பல திட்டக்குழுவையே காலாவதியாக்குற வேலைகளில் பாஜக அரசு திட்டக்குழுவில் நம்மளுக்கு போதாமைகள் இருந்தது. ஏன்னா சோவியத்து திட்டக்குழு அப்படின்றது வந்து அங்கே இருக்கிற தேசிய இனங்களுக்கான உரிமைகளை அங்கீகரித்து அமைக்கப்பட்ட திட்டக்குழு. இங்கே இருக்கிற திட்டக்குழு அப்படி இல்லை. ஒரு நாட்டாண்மை மனப்பான்மையில் உருவாக்கப்பட்ட, உனக்கெல்லாம் என்னடா செலவு பண்ண தெரியும், அண்ணன் சொல்றேன்டா செலவு பண்றதுக்கு அப்படின்ற மனப்போக்கில் உருவாக்கப்பட்டது. அதனால அதன் மீது நமக்கு விமர்சனம் இருந்தது. மற்றபடி இப்ப இன்னைக்கு நித்தி ஆயோக நிலவரத்துல இருந்து யோசிச்சு பார்த்தா, பிளானிங் கமிஷன் இருந்த போதாவது இன்டர்ஸ்டேட் சீஃப் மினிஸ்டர்ஸ் மீட்டிங்னு ஒன்று நடக்கும், தேசிய ஒருமைப்பாட்டு கவுன்சில் கூட்டம்னு ஒன்று நடக்கும், ஒவ்வொரு துறைவாரியான அமைச்சர்கள் கூட்டம்னு ஒன்று தொடர்ந்து நடக்கும். இது எல்லாத்துக்கும் ஒரு மீனிங் இருந்தது, சென்சிபிளா நடந்தது. நம்ம செய்திகள் எல்லாம் பார்த்துருக்கோம். அந்த முதலமைச்சர் வெளிநடப்பு, இந்த முதலமைச்சர் காட்டமான கருத்துன்னு. இப்பயும் நித்தி ஆயோக் வந்து கூட்டம் நடத்துது. அந்த கூட்டத்திற்கு மினிட்ஸ் ஆஃப் மீட்டிங்னு ஒன்று போடுறாங்க. நீங்க அந்த மினிட்ஸ் ஆஃப் மீட்டிங் எடுத்து பாருங்க. பிரைம் மினிஸ்டர் மோடி இன்சிஸ்டட் அப்பான், பிரைம் மினிஸ்டர் மோடி ஸ்டேட்டட் தட், பிரைம் மினிஸ்டர் மோடி எலாபரேட்டட், பிரைம் மினிஸ்டர் மோடி டோல்டு த சீஃப் மினிஸ்டர். இவ்வளவுதான் இருக்கும். மற்ற மாநில முதலமைச்சர்கள் என்ன பேசுறாங்கன்றது மினிட்ஸ் ஆஃப் மீட்டிங்லேயே வரலன்னா அதுக்கு பேர் என்ன மினிட்ஸ் ஆஃப் மீட்டிங்கா? இல்லை, மீட்டிங்கில் பேசுனதை நாங்கள் கருத்தாக எடுத்துக்கிட்டா தானே. அந்த கருத்தை வச்சு ஆக்சுவலாக நித்தி ஆயோகனுடைய சட்டப்படி அந்த கருத்தை வச்சு இவங்க ஆனுவல் ரிப்போர்ட் ரெடி பண்ணணும். ஆக்ஷன் டேக்கன் ரிப்போர்ட்னு. எந்த ஆக்ஷன் டேக்கன் ரிப்போர்ட்லையே அது தமிழ்நாடு முதலமைச்சர் வைத்த இந்த கோரிக்கை பரிசீலிக்கப்பட்டு முடிவெடுக்கப்பட்டதுன்னு வந்திருக்கா? வராது. அதுவுமே மோடியின் பேரில் எழுதப்பட்டு விடும். நம்மளுக்கு வந்து கடைசியில் திருப்பதி உண்டியலில் போட்ட மாதிரி தான். எல்லாமே பெருமாளுக்கு சொந்தம்.
நமக்கு எதுவும் கிடையாது. அதே மாதிரி யார் என்ன கருத்து சொன்னாலும் கடைசியில் அண்ணனுக்கு ஒரு ஊத்தப்பம்னு அவங்க வச்சிருக்கிறத நம்ம தலையில கட்டுறதே ஒரு வேலையா வச்சு. இப்போ இதெல்லாம் எக்கனாமிக் சர்வேன்றது ஏன் தேவைப்படுது அப்படின்றதுக்கு பின்னணியா நம்ம பார்க்க வேண்டியது இருக்கிறது. இப்போ இந்த எக்கனாமிக் சர்வே இப்போ நேற்று வந்து இதை குறித்து பேசுவதற்கு தான் பேராசிரியர் ஜெயரந்தன் அவர்கள் வந்தார். ஆனால் எப்படி மாறி இருக்கு அப்படின்னா, அவர் இந்தி திணிப்புக்கு எதிராக பேச வந்தது போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்கி இருக்கிறாங்க. அவர் ஒரு பொருளாதார ஆய்வறிஞர். அவர் அதை குறித்து ஸ்டேட் பிளானிங் கமிஷனுடைய மாநில திட்டக்குழுவினுடைய துணைத் தலைவராக இருக்கிறார். அவருக்கு கீழே இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருடைய பேக் ஹிஸ்ட்ரி, அமலோர் போனாதன்னு ஒரு டாக்டர் அதில் இருக்கிறாரு, உறுப்பினராக இருக்கிறாரு. பல பேருக்கு தெரியாது அவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு. தயவு செய்து அவங்க தேடி பார்க்கணும். இந்தியாவிலேயே முதலாக டிரான்ஸ்பிளான்ட் உறுப்பு மாற்று அப்படின்ற ஒரு விஷயம் வரும் பொழுது கலைஞர் அரசு தான் அதை வந்து தமிழ்நாடு அரசு திட்டமாக செயல்படுத்தி தமிழ்நாட்டு மருத்துவமனைகளில் மருத்துவம் பார்த்து கொள்ளுகிறவர்களுக்கான அந்த டிரான்ஸ்பிளான்ட் டிபார்ட்மெண்ட்டையே உருவாக்குறாங்க. அதற்கு பிறகு அவர் இந்தியாவில் பல மாநிலங்களுக்கு அது குறித்து போயிட்டு வந்திருக்கிறாரு. ரொம்ப முக்கியமான மருத்துவத்துறை பொறுப்புகளில் பணியாற்றியவர். இப்படி பேராசிரியர் சீனிவாசன் இருக்கட்டும், இப்படி ஒவ்வொருத்தருக்கு பின்னாடி வந்து ஒரு பெரிய ஸ்டோரி இருக்குது. இப்போ இவங்க உருவாக்கின அந்த ஆய்வறிக்கை அப்படின்றது தான் இந்த ஆய்வறிக்கையினுடைய வெயிட்டேஜ் அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. இப்போ இதுலேயே இந்த ஆய்வறிக்கையில் வந்து நிர்மலா சீதாராமனுக்கு ஒரு முக்கியமான பதில் வந்து அதனுடைய இன்ட்ரடக்ஷன்லேயே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த இன்ட்ரடக்ஷனை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, தமிழ்நாடு வந்து கல்வித்துறையில் எந்த அளவுக்கு சாதித்திருக்கிறது, ஒருங்கிணைந்த வளர்ச்சியில் எந்த அளவுக்கு, இன்க்ளூசிவ் எக்கனாமிக் க்ரோத் அண்ட் சோசியல் வெல்ஃபேர் அப்படின்றத வந்து தமிழ்நாடு எந்த அளவுக்கு செயல்படுத்தி இருக்கிறது அப்படின்னு பார்த்தா, தமிழ்நாடு இஸ் த செகண்ட் மோஸ்ட் அர்பனைஸ்டு ஸ்டேட் ஆஃப்டர் கேரளா அண்ட் டெமான்ஸ்ட்ரேட் சிக்னிஃபிகன்ட் சோஷியல் ப்ராக்ரஸ் அப்படின்றது. கேரளாவுக்கு பிறகு அதிகப்படியாக அர்பனைஸான மாநிலம். கேரளா இப்போ அர்பனைஸான மாநிலமானா கேரளாவுக்கு கேரளா அர்பனைஸான மாநிலம் தான். கேரளா வந்து அதனுடைய நிலப்பரப்புக்கு உட்பட்டு அதனுடைய மக்கள் தொகைக்கு உட்பட்டு அர்பனைஸ் ஆயிருக்குன்னா, இந்தியாவிலேயே தி மோஸ்ட் அர்பனைஸ்டு லார்ஜ் ஸ்டேட் அப்படின்ற லிஸ்ட் போட்டோம்னா தமிழ்நாடு அதில் முதல்ல வரும். இத்தனைக்கு நம்ம வந்து மெட்ராஸை தவிர வேறு எந்த நகரமும் நகரமாகவே கருதப்படாத ஒரு சூழ்நிலை தான் 1947 வரைக்கும் இருந்தோம். ஆனால் பாம்பே, கல்கட்டா இந்த மாதிரி பொருளாதார முதலைகளினுடைய கூடாரமாக இருந்த நகரங்களை சுற்றி பெரிய நகரங்கள் வளராமல் அல்லது சிறிய நகரங்கள் கூட வளராமல், இப்போ மகாராஷ்டிரான்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு தெரிகிறது 2 சிட்டி தான், ஒன்று மும்பை, இன்னொன்று பூனே. கர்நாடகான்னு எடுத்துக்கிட்டோம்னா பெங்களூரை தவிர எதுவுமே நமக்கு தெரியாது. வெஸ்ட் பெங்காலில் கல்கட்டாவை தவிர எந்த ஊரும் தெரியாது. இது ஆந்திராவில் இன்னும் தலைநகர் எதுன்னு நம்ம ஒரு வெளிப்படையாக சாதாரண மக்கள்கிட்ட கேட்டால் சொல்கிற அளவில் அங்கே நகரங்கள் இல்லை. ஹைதராபாத் வேணா சொல்லுவாங்க, அது தெலுங்கானாவுக்கு போயிருச்சு, காமன் கேபிட்டலாலாம் இப்போ இல்லை. கேரளாவுக்கு தலைநகரம் திருவனந்தபுரமா கொச்சினா எந்த நம்ம மக்களுக்கு குழப்பம் இருக்கு. இப்போ நம்ம ஊர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மதுரை, சென்னை முன்னாடி மதுரை 50 கிலோமீட்டருக்கு ஒரு நகரம் வந்து தமிழ்நாட்டில் இருக்கு. தமிழ்நாட்டுடைய பொருளாதாரம் அப்படிங்கிறது கிராமப்புற பொருளாதாரமும் பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு நகரத்தோடு இணைஞ்ச பொருளாதாரமாக இருக்குது. தமிழ்நாடு வந்து ஒட்டு மொத்தமாக திருவள்ளூரில் ஆரம்பித்து கன்னியாகுமரி வரைக்கும் நகர்ப்புறங்களும் கிராமப்புறங்களும் இணைந்த வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறது இந்த பல்வேறு தரவுகளில் நமக்கு ஏற்கனவே தெரியும். உண்மை. அதனால தான் நம்ம வந்து தடிக்கி விழுந்தா இன்ஜினியரிங் காலேஜ்ன்ற நிலைமையில் இருக்கிறோம். ஒரு சிட்டி இல்லை அப்படின்னா அந்த சிட்டியை சுற்றி அந்த ஏரியாவில் வந்து ஒரு இன்ஜினியரிங் காலேஜ்ன்றது சாத்தியமே கிடையாது. அப்போ காலேஜஸாக இருக்கட்டும், அப்படி பின்தங்கிய பகுதிகளில் இருந்து ரொம்ப முன்னேறிய காலேஜஸ்லாம் இருக்குது. இப்போ மதுரை, விருதுநகர் இந்த ஏரியாவில் பார்த்தோம் அப்படின்னா தியாகராஜ இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது. அது தமிழ்நாட்டிலேயே ரொம்ப முக்கியமான பொறியியல் கல்லூரிகளில் ஒன்று. அதுக்கு கீழே விருதுநகர், இங்கெல்லாம் என்னப்பா இருக்குன்னா அங்கே வந்து மெப்கோ இருக்கிறது. இன்னும் கீழே நேஷனல் இன்ஜினியரிங் என்ஐடி, என்இசி இருக்குது. சென்னையிலேருந்து அங்கே வந்து படிக்கிறாங்க. ஆமாம், அந்த அளவுக்கு முக்கியமான கல்லூரிகள் சவுத்தில் இருக்குது. இப்போ என்ன ஆயிடுது அப்படின்னா, இதை பற்றி பெரும்பாலும் நிறைய பேருக்கு அதிகம் தெரியாதுன்றதுனால தமிழ்நாடு வளரலை. சென்னையை தவிர வேறு எந்த ஊரும் வளரலை. சென்னையை தவிர வேறு எந்த ஊருக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. இப்போ மதுரையில் ஹச்சிஎல் இருக்குது, மதுரையில் ஹனிவெல் இருக்குது. மதுரையில் இருக்கக்கூடிய அந்த ஹனிவெல்லும் ஹச்சிஎல்லும் மதுரையில் இருக்கிறவங்களுக்கும் ஹச்சிஎல் ஹனிவெல்லில் வேலை பார்க்குறவங்களுக்கும் நல்லா தெரியும். அதை சார்ந்து இப்போ இப்படி ஒரு இண்டஸ்ட்ரி இருக்குன்ற ஒன்று, அதை சார்ந்து அவ்வளவு சின்ன 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 டெவலப்மெண்ட் கம்பெனிஸ் வந்து உருவாகி இருக்கிறது. இன்னைக்கு மதுரையிலே நீங்கள் வந்து ஒரு 50,000 ரூபா சம்பளத்தில் நல்ல வேலைக்கு போகக்கூடிய அளவுக்கு பொறியியல் கட்டுமானங்கள் உள்ளுக்குள்ளே வளர்ந்துருக்குது. இதே போல தான் சவுத்துலேயும் ஒவ்வொரு ஊருக்கென்று அந்த ஊரை சுற்றி ஒரு சில தொழில்கள் வந்து வளர்ந்து கொண்டே தான் இருக்கிறது. அதில் போதாமைகள் இருக்கு அப்படின்றது உண்மை. அதனால தான் தமிழ்நாடு அரசு வந்து இந்த பட்ஜெட்டில் எக்கனாமிக் சர்வேலாம் போட்டு திட்டங்களை மேலும் மேலும் அறிவிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆமாம், இப்போ இன்னைக்கு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா மினி டைடல் பார்க்ஸாக இருக்கட்டும், அதை விரிவுபடுத்துவது, அப்புறம் சிட்கோ. இந்த சிட்கோ அப்படின்றத வந்து பல பேர் வந்து சரியாக புரிஞ்சுக்கிறது இல்லை. ஏதோ நிலத்தை கையகப்படுத்துறதுக்காக வர்றாங்க. நிலத்தை கையப்படுத்தி யாருக்கும் விற்கலை, அரசு கட்டுப்பாட்டில் இருக்குது அந்த இடம். அதுக்குள்ள சிறு குறு தொழில் நடத்துவோர் வந்து தொழில் செய்யலாம். சிட்கோவுக்கு உள்ளுக்குள்ளே வந்து அதானி உட்கார போகிறது கிடையாது, அம்பானி உட்கார போகிறது கிடையாது. அங்கே யாரோ ஒரு சிறு குறு முதலாளி தான் உட்கார போகிறாரு.
அவரும் வந்து அந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தரக்கூடியவரா இருக்கிறார். இப்போ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா பின்தங்கிய பகுதிகளாக விழுப்புரம் இந்த மாதிரியான ஏரியாக்களில் பார்த்தீங்கன்னா சிட்கோ வந்து முக்கியமான வேலை வாய்ப்பாக இருக்குது. கிராமத்துக்குள்ள சாதிய ஒடுக்குமுறைகளால் பாதிக்கப்பட்ட ஒரு சமூகத்துக்கு அதிலிருந்து வெளியே வந்து ஒரு வேலை, ஒரு ஆர்கனைஸ்டு செக்டாருக்குள்ள அவங்கள கொண்டு வர்றது அப்படின்றது வந்து முக்கியமான வேலையை தமிழ்நாடு செய்து இப்போ அதை திருவண்ணாமலையா இருக்கட்டும், மதுரையில இருக்கட்டும், ராமநாதபுரத்திலயா இருக்கட்டும் சிட்கோ பூங்காக்களை விரிவுபடுத்துவது. டைடல் பார்க்கும் விரிவுபடுத்தப்படுது, மினி டைடல் பார்க்கும் கட்டப்படுது, சிட்கோ பூங்காக்களும் கட்டப்படுகிறது. அதே நேரத்தில் இப்போ போன தடவை நான் பேரலையில் வந்து யூனியன் பட்ஜெட் வந்தபோது ரகுநாதன் எம்எஸ்எம்இ தொடர்பான ஒரு அமைப்பு வச்சிருக்கிறாரு. அவர்கிட்ட பேட்டி எடுக்கும் பொழுது இந்த லெதர் இண்டஸ்ட்ரி தொடர்பாக அறிவிப்பு கொடுத்துருக்காங்க யூனியன் பட்ஜெட்டில் அப்படின்னு பேசும்பொழுது, தமிழ்நாடுன்னு ஒரு ஸ்டேட் இல்லைன்னா இந்த அறிவிப்பே அவங்களால கொடுக்க முடியாது. ஏன்னா தமிழ்நாடு வந்து இந்த சிந்தட்டிக் ஃபுட்வேர் மேனுஃபேக்சரிங் காலனி உற்பத்தியில் வந்து தமிழ்நாடு வந்து ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கிறது. காலனி பூங்காக்களையே இன்னைக்கு தமிழ்நாடு அரசு அறிவிச்சுக்கிட்டு இருக்கு. அதுவும் போன தடவை ஒரு பூங்கா, இந்த தடவை மாவட்டம் தோறும் அறிவிச்சுட்டு இருக்கிறாங்க. எத்தனை மாவட்டம்னு தெரியல. நாளைக்கு அந்த பட்டியலாம் நம்ம எடுத்து பொறுமையாக பார்த்தோம்னா இன்னும் விரிவான தகவல்கள் நம்மளுக்கு கிடைக்கலாம். அதே போல் பெண்களுக்கான ஒர்க் ஃபோர்ஸ் என்ஷூர் பண்ணுறது, திருநர்களுக்கான ஒர்க் ஃபோர்ஸ் என்ஷூர் பண்றது, இந்த மாற்றுப்பாலினத்தவர்கள் அல்லது திருநர்களுக்கான ஒர்க் ஃபோர்ஸ் என்ஷூர் பண்றதுல குறைந்தபட்சம் 10 திருநர்களையாவது ஒரு நிறுவனம் வேலைக்கு வைத்திருந்தது என்றால் தலைக்கு 2000 ரூபாய் சேலரி இன்சென்டிவ் தமிழ்நாடு அரசு கொடுக்கிறது. இப்போ அவங்க 20,000 சம்பளத்தில் வேலை பார்க்குறாங்கன்னா அந்த 20,000த்துல 2,000 ரூபாய் தமிழ்நாடு அரசு கான்ட்ரிபியூட் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்றது வந்து அந்த நிறுவனங்களும் வேலைக்கு எடுக்கிறதுல வந்து சுணக்கம் காட்டாமல் எடுப்பாங்க, மக்களும் வந்து இன்னும் தன்னம்பிக்கையோட வேலைக்கு வருவாங்க. இந்த இன்க்ளூசிவிட்டி தான் வந்து மற்ற மாநிலங்கள்ல தமிழ் புதல்வன் புதுமை பெண் மாதிரி அதுலயும் இவர் திருநங்கைகளுக்கான வாய்ப்புகள் அளிக்கப்படும் அப்படிங்கிறத ஆமா சொல்லியிருக்காங்க. ஊர்காவல் படையில திருநர்களுக்கான வாய்ப்பு அப்படின்றது இப்போ இதெல்லாம் வந்து யோசிச்சே பார்க்க முடியாது. நாங்களும் இன்க்ளூசிவ் தான் அப்படின்னு பல பேர் சொல்லிக்கிறாங்கல்ல. இப்படி ஒரு நெருக்கிய இதை பத்தி உன்னோட கருத்து என்ன அப்படின்னு கேட்டோம்னா அவங்களுக்கு தெரியாது. இப்போ எல்லா வகைகளிலும் திட்டமிடுறாங்க. இந்த மாதிரி திருநங்கைகளுக்கான திட்டமிடல்களும் இருக்கு. வேலைக்கு வரக்கூடிய பெண்களுக்கு தோழி விடுதியை விரிவுபடுத்த போறோம் அப்படிங்கிறாங்க. ஏற்கனவே வந்து அரசு பள்ளி மாணவர்கள் நாங்கள் அரசாங்கம் பயிற்சி கொடுத்து 750 பேரை வந்து ஐஐடி நேஷனல் லா ஸ்கூல் எல்லாம் சேர்த்துருக்காங்க. இப்ப கிராமப்புறங்களில் உள்ள 500 அரசு பள்ளிகளை இதே பயிற்சிக்கு உள்ளாக்கி வருஷத்துக்கு 2000 பேரை இந்த மாதிரி தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த கல்வி நிறுவனங்களுக்கு கொண்டு போக போறோம். அதாவது ஆரம்ப பள்ளியில ஆரம்பிச்சு இன்னைக்கு தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த மத்திய பல்கலைக்கழகம்னு சொல்லக்கூடிய உயர் கல்வி நிறுவனங்களுக்கு கிராமப்புறங்களில் உள்ளவங்களை கொண்டு போய் சேர்க்க எலிட் இன்ஸ்டிடியூஷன்ஸ். அதுல வந்து 500க்கும் அதிகமான இப்ப இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தி 2 வருஷம் ஆகுது. 2 வருஷத்துல 12 அரசு பள்ளி மாணவர்கள் வந்து வெளிநாட்டுல போய் படிக்கிறாங்க இன்னைக்கு. இது வந்து உத்தரப்பிரதேசத்தால யோசிச்சே பார்க்க முடியாது, பீகாரால நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு திட்டங்கள். ஒன்றிய அரசாங்கம் வந்து கடன் கொடுக்கறதே தவிர இப்படி கண்ணுக்கு முன்னாடி ரிசல்ட் சாத்தியப்படுத்தி காட்டி இருக்குதா? படிக்கிறதுக்கு கடன் தரேன்னு போனோட சொன்னாங்க. எத்தனை பேர் அதனால பலனடைந்தார்கள்? அவங்க யாரு, எந்த வர்க்கத்தை சேர்ந்தவர்கள்? இப்போ இந்த 546 பேர் தமிழ்நாட்டில இருந்து தேர்வானாங்களே, எனக்கு தெரிஞ்சதுல வந்து பல பேர் பழங்குடியினத்தை சேர்ந்தவர்கள். ஒரு திருச்சி பக்கத்தில், விராலிமலை பக்கத்தில் ஏதோ ஒரு குக்கிராமத்தில் பழங்குடியின உண்டு உறைவிட பள்ளியில் படிச்சுட்டு இருக்கிற ஒரு மாணவி, அப்பா இல்லாத அம்மா மட்டுமே இருக்கின்ற ஒரு மாணவி, கூலி தொழிலாளி அம்மா, அவங்க வீட்டு பிள்ளை வந்து இன்னைக்கு வந்து என்ஐடியில் படிக்கிறாங்க. எந்த திருச்சி என்ஐடின்றது வந்து அவங்களுக்கு வந்து கனவாகவும் இதாகவும் இருந்து பார்க்குற இடமா இருந்திருக்கும். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருந்து அந்த கல்லூரியில் படிக்கும் நிலைக்கு நடத்தி இருக்கிறோம். ஒரு மாணவி ஐஐடியில் அட்மிட் ஆகிருக்கிறாங்க. இப்படி வந்து முக்கியமான நிறுவனங்களில் அட்மிட் ஆகிருக்கிறாங்க. எனக்கு நான் ஒரு கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் படித்த பையன். எங்கள் அப்பா வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர் தான். எல்லா என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கும் நான் படித்தேன். ஆனால் என்னால் அந்த வாய்ப்புகளை பெற முடியல. பிட்ஸ் பிலானியில் படிக்க முடியுமா நம்மளால், ஐஐடியில் நம்மளால் படிக்க முடியுமா, எய்ம்ஸுக்கு நம்மளால் போக முடியுமா அப்படின்னு ஏதோ என்ட்ரன்ஸாக எழுதி காத்து கொண்டிருந்த காலகட்டம் இருந்தது. ஆனால் இன்னைக்கு அரசு பள்ளி மாணவர்களுக்கு சாத்தியப்படுது அப்படின்றது வந்து உள்ள அரசு பள்ளி பள்ளிகளை தேர்ந்தெடுத்து இந்த பயிற்சி கொடுக்குறாங்க. ஆமாம், அது அந்த ஊரையே மாற்றுது இல்லை. இப்போ அதை தான் வந்து நம்ம பெர் கேபிட்டா இன்கம் வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. இப்போ இந்த எக்கனாமிக் சர்வேல சொல்லப்பட்டிருக்கிற முக்கியமான ஒரு தகவல் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, பெர் கேபிட்டா இன்கம் 2022-23 காலகட்டத்தில் எடுத்து கம்பேர் பண்ணியிருக்காங்க. அதில் தமிழ்நாடு வந்து 2,77,802 ரூபாய். ரூன்னு சொன்னாதான் அவங்களுக்கு சுருக்குன்னு புரியும் போல. ரூ. உத்தரப்பிரதேசம் 84,126 ரூ. பஞ்சாப் வந்து 1,81,678 ரூ. ஒடிசா 1,43,768 ரூ. இது ஓகே, ஒவ்வொருத்தரும் வெவ்வேறு இடங்கள்ல இருக்கிறோம். இருக்கிறதுல லீஸ்ட் வந்து உத்தரப்பிரதேசம் தான், 84,126. தமிழ்நாட்டுல பெர் கேபிட்டா மாநில வாரியா பேசுறீங்களே, மாவட்ட வாரியா பேச தயாரா? இல்ல, போன முறை அன்புமணி அதை நிறைய பேசினார். தர்மபுரியை தெரியுமா, விழுப்புரத்தை தெரியுமா அப்படின்னு. அப்படி பார்க்கும் போதுமே வந்து டேட்டா உத்தரப்பிரதேசத்தை விட பெஸ்டா இருக்கு. ஆமா, தமிழ்நாட்டுல வந்து
மாவட்ட வாரியா பெர் கேபிட்டா இன்கம் அடுக்கணும்னா இருக்கிறதுலேயே ரொம்ப 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 கம்மியான பெர் கேபிட்டா இன்கம் வந்து திருவாரூர். எவ்வளவு? உத்தரப்பிரதேசம் 86,126 ரூ. இப்போ நம்மளுக்கு எவ்வளவு அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா 1,48,156 ரூபா. தமிழ்நாட்டில் இருக்கிற மாவட்டங்கள்லேயே ரொம்ப கம்மியாக பெர் கேபிட்டா இருக்கக்கூடிய திருவாரூரை விட உத்தரப்பிரதேசம் கிட்டத்தட்ட 60,000 ரூபா கம்மியாக இருக்குது. அதாவது மாநிலத்தில் இருக்கிறதுலேயே மிக குறைவான தனிநபர் வருமானம் கொண்ட ஒரு ஊர் கூட உத்தரப்பிரதேசத்தை விட 1 மடங்கு அதிகமாக தான் இருக்கு. உத்தரப்பிரதேசத்தை விட என்ன, ஒடிசாவை விட 5,000 ரூபா அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய ஒரு மாவட்டமா திருவாரூர் இருக்கு. ஒடிசா என்ன, இந்திய சராசரி 1,69,496 ரூபா. திருவாரூர் 1,48,186 ரூபா. ஒன்றிய சராசரிக்கு இணையான சராசரியை திருவாரூர் வைத்திருக்கிறது. தமிழ்நாட்டுடைய கடைசியா இருக்கிற மாவட்டம், கடைநிலை மாவட்டம். உத்தரப்பிரதேசத்துக்கு அது இல்ல, பஞ்சாப்கிட்ட இல்ல, ஒடிசாவில் இல்ல. இதை விட மிக வளர்ச்சி பெற்ற மாவட்டமாக திருவாரூர் இருக்கிறது. ஆனா அங்கேயும் வளர்ச்சி தேவை அப்படின்றது நோக்கத்துல தான் இதை இன்னும் பூஸ்ட் பண்றது எப்படின்றது தான் இந்த அரசாங்கத்தினுடைய இப்ப வந்திருக்கக்கூடிய பொருளாதார ஆய்வறிக்கையா இருக்கட்டும் அல்லது பட்ஜெட்டாக இருக்கட்டும், இது என்னுடைய ஃபோக்கஸ் பாயிண்டா அதுதான் அமைந்திருக்கிறது அப்படின்னு. இப்போ நிர்மலா சீதாராமனா இருக்கட்டும், தர்மேந்திர பிரதானா இருக்கட்டும், நீங்க அப்படி ஒன்றும் வளர்ந்து கிழிச்சிடல அப்படின்னு சொல்றாங்கல்ல. இப்போ இந்த ஆய்வறிக்கைக்கு பதில் சொல்லுங்க. இந்த டேட்டா எல்லாமே ஒன்றிய அரசு ஆய்வு செய்து எடுத்த டேட்டாக்கள், என்ஜிஓ டேட்டால இருந்து எடுத்தது இல்ல. இப்போ இடையில வந்து உத்தரப்பிரதேச தமிழ்நாட்டை விட ஜிடிபியில் ஏறிடுச்சுன்னு ஒரு சர்வே வந்து அதை ஒரு பெரிய கேம்பெயினாக வேற பண்ணாங்க. இந்தியா டுடேல இருந்து எல்லா மேகசின்லையும் அட்டைப்படம் போட்டு நடுவில் விளம்பரம் கொடுத்து பயங்கரமா ப்ரொமோட் பண்ணாங்க. என்ன டேட்டா? அது ஒரு என்ஜிஓ எடுத்த டேட்டா, கவர்மெண்ட் டேட்டா கிடையாது, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா டேட்டா கிடையாது. இப்போ இப்படி போலியான மோசடிகளை இது பரவாயில்ல. நான் 2 வருஷம் முன்னாடி ஒரு விளம்பரம் பார்த்தேன். இந்தியாவின் மருத்துவ தலைநகரம் இந்தியாவுக்கு எது? உத்தரப்பிரதேசமா? அப்பதான் ஆஸ்பத்திரியில ஆக்சிஜன் சிலிண்டர் கிடைக்காம சின்ன குழந்தைங்க செத்தாங்கன்னு பக்கத்துல அவசரமா வெளியில இருந்து வாங்கிட்டு வந்து கஃபீல் கான்ன்ற டாக்டர் கொடுத்தாருன்றதுக்காக அந்த டாக்டரை கைது பண்ணி சிறையில் அடைத்து நம்ம ஊருக்கு திருவள்ளூர் சிலையை தூக்கிட்டு சுத்திட்டு இருந்தாரு தருண் விஜயன் ஒரு எம்பி. அவரை ஆக்சிஜன் இல்லாம பயிர் வைக்க விட்டாங்க. இப்படி இருந்த ஒரு ஸ்டேட் மருத்துவ தலைநகரம்னு அடுத்த 6 மாசத்துல விளம்பரம். இப்படி போலியான விளம்பரங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ ஒன்றிய அரசு ஆவணங்களின் அடிப்படையில தமிழ்நாடு அரசு இந்த ஆய்வறிக்கையை கொடுத்திருக்கிறது. நிர்மலா சீதாராமன் உண்மையிலேயே அவர் நிதியமைச்சர். இப்ப ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த நிதியமைச்சர்கள் எல்லாருமே நிதி தொடர்பான விவரங்களை வந்து ரொம்ப துல்லியமா பேசுவாங்க. ஈவன் அருண் ஜேட்லி கூட, ப. சிதம்பரம் பேசுவாரு, நம்மளுக்கு தெரியும். அருண் ஜேட்லி அவர் பாஜகக்காரரு, அவரும் பேசுவாரு. ஏன் 2001-2 வந்து டீலிமிட்டேஷனை நிப்பாட்டி வைக்கும் பொழுது மாநிலங்களை நம்ம வஞ்சித்து விடக்கூடாதுன்னு பேசுனது யாரு? அருண் ஜேட்லி தான் பேசுறாரு. அப்போ அவங்களுக்கு இருந்து அந்த பொருளாதார அறிவு தனக்கு இருக்கிறதுன்னு நிரூபிக்கணும்னா இதுக்கு டிஃபர் பண்ணி நீங்க டேட்டா கொடுங்க. இதை மறுத்து நீங்க வேற ஒன்று கொடுங்க. அவங்க கொடுக்குற நிதி ஆயோக் ரிப்போர்ட் வரக்கலாம், எல்லாத்துலயுமே தமிழ்நாடு இதே டேட்டாவில் தான் இருக்குது. ஆனால் அதை மறைச்சிட்டு தான் அவங்க நம்மகிட்ட பேசுவாங்க. அப்படி இருக்கும்போது இதை எப்படி அவங்க மறுக்க முடியும்? அவங்க கையில வச்சிருக்கிற ரெக்கார்ட்லேயே நம்ம தான் மேல இருக்கிறோம். அப்படி இருந்தும் பச்சையா போய் சொல்றாங்க. இப்போ திடீர்னு பார்த்தோம் அப்படின்னா டிபேட்ல வந்து தனித்தனி என்ஜிஓக்கள் டேட்டா, என்ஜிஓ டேட்டா ஒரு கார்டு ஒன்று பரவுது. இந்த பிரிண்ட்ல கூட அதை போட்டிருந்தாங்க பச்சை கலர்ல போட்டு. தமிழ்நாட்டில் கூட்டல் கழித்தல் தெரியல பிள்ளைங்களுக்கு. ஆமா, நிர்மலா சீதாராமன் அதை சொன்னாங்கல்ல. நீங்க அதுல பாருங்க, 1ல் 1 போனா எவ்வளவு? 0. இந்த கணக்கு போட தெரியாத ஒருத்தன் 3ல் 2 வகுக்க தெரியுமா? தெரியாது. அவனா தெரியும்னு அந்த ரிப்போர்ட் சொல்லுது. தமிழ்நாட்டில் கழித்தல் தெரியாதவனுக்கு வகுத்தல் தெரியுதான். சரி, இது நம்பும்படியா இருக்கா? ஆனா அதுல இப்படி சொல்றாங்க. சரி, அதுக்கு கீழேயே நம்மளுக்கு கீழே தான் பீகார், உத்தரப்பிரதேச டேட்டாலாம் அதில் வருது. தமிழ்நாட்டில் 27% தான் கழிக்க தெரியுமா? சரி, உத்தரப்பிரதேசம் அங்கே 79% தெரியும். பொய் சொன்னாலும் பொருந்த சொல்லுன்னு சொல்லுவாங்கல்ல. சோத்துல பூசணிக்காவை மறைக்கலாம், நீ யானையை மறைக்க கூடாது. இப்போ இது எப்படி இருக்குன்னா, இந்த வடிவேலு காமெடியில என்னப்பா ஊன்னா மஞ்சள் கலர்ல கொடியை தூக்கிட்டு வந்துடுறானுங்க, மஞ்சள் கலர்ல கொடி தூக்கிட்டு வராங்கடா, லாரி வருதுடா அப்படிம்பாங்கல்ல. அந்த மாதிரி இருக்கு நிர்மலா சீதாராமனுடைய தரவுகளும் அவருடைய பேச்சும். அதான் அதுக்கு அவங்க சொல்றாங்க அப்படின்னா, அவங்க புதிய கல்விக் கொள்கையை நம்ம ஏத்துக்கணுமா? ஏன் அப்படின்னா நம்மளுடைய கல்வித்தரம் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்றதுக்காக தான் அந்த டேட்டாவெல்லாம் உருட்டி கொண்டு வந்து நிர்மலா சீதாராமன் சொல்றாங்க. அப்போ இதை வந்து நம்ம தமிழ்நாடு அரசு இப்போ எக்கனாமிக் சர்வே போட்டு வெளிப்படையாக ஓப்பனாக டிக்ளேர் பண்ணியிருக்கிறாங்க. அவ்வளவையும் இதை சேலஞ்ச் பண்ணுங்க. இவங்க வந்ததற்கு பிறகு ஒரு கட்டாயத்தை உருவாக்குனாங்க. என்னன்னா, ஸ்டேட் பிளானிங் கமிஷன் வந்து மாநிலந்தோறும் கட்டாயம் இருக்கணும்லாம் சொன்னாங்க. அந்த ஸ்டேட் பிளானிங் கமிஷன் இன்னைக்கு ஒரு டேட்டா கொடுத்துருக்கு. இந்த நீங்க சொல்லக்கூடிய கல்வி தகுதியை விட நாங்க வந்து பல மடங்கு வந்து முன்னேறி இருக்கிறோம், அதுக்கு எங்ககிட்ட டேட்டா இருக்கு. இப்போ இதுக்கு நீங்க பதில் சொல்லணும். இது வந்து அதிகாரப்பூர்வமான அரசு டேட்டா.
இதைத்தான் நம்ம இப்போ நிர்மலா சீதாராமன்ட்ட கேட்க வேண்டியது இருக்கு. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு நான் சொல்லிடுறேன். ஆல்ரெடி டோல்டேடும்பாங்க. அதை நாங்களே சொல்லியிருக்கிறோம். என்ன டோல்டேடு? டோல்டேடுன்னு ஒரு வார்த்தையே இல்லை. அப்படி டோல்டேடுன்னு வருவாங்க பாருங்க. நிர்மலா சீதாராமனுக்கும் நம்ம ஏன் இதெல்லாம் பேச வேண்டியது இருக்குது அப்படின்னா, இந்த பொருளாதார ஆய்வறிக்கை இது வந்து ஒரு அரசாங்கமாக நம்ம வந்து பப்ளிக்கில் வந்து ஒரு அரசாங்கம் வெளியிடுது. பல்வேறு அரசியல் விவாதங்கள் தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி தொடர்பாகவும் தமிழ்நாட்டுடைய கல்வித்துறை சம்பந்தமாகவும் ஒன்றிய அரசாங்கம் அது சார்ந்து அண்ணாமலையில் ஆரம்பித்து பாண்டே வரைக்கும் பலரும் வதந்திகளில் பரப்பிக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் தரவுகளோட தமிழ்நாடு அரசு ஒரு பதில் சொல்லியிருக்கு. எங்ககிட்ட இதுதான் எங்கள் டேட்டா. அது பொருளாதார வளர்ச்சியாக இருக்கலாம், கல்வி வளர்ச்சியாக இருக்கலாம், எங்களுடைய உட்கட்டமைப்பு வளர்ச்சியாக இருக்கலாம், இதுக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்லுங்கள் அப்படிங்கிறது தான் கேள்வியாக முன் வச்சிருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒன்றிய அரசாங்கம் வந்து ஒட்டுமொத்தமாக பள்ளிக்கல்வித்துறைக்கு வந்து இந்தியாவுக்கே 78,000 கோடி கிட்ட தான் ஒதுக்கியிருக்காங்க. தமிழ்நாடு அரசாங்கம் 46,000 கோடி தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஒதுக்கியிருக்கு. அப்போ கல்வித்துறை அப்படிங்கிறத மையமாக வச்சு தமிழ்நாடு அரசு அப்படிங்கிறது ஒரு பெரும்பான்மையான நிதியை செலவு பண்ணி வளர்த்து எடுக்கிறாங்க. இந்த பட்ஜெட்லேயே வந்து ஓட்டப்படாத வரைக்கும் பல பின்தங்கிய தமிழ்நாட்டில் உங்களை கம்பேரிசனில் இல்லை பல ஊர்களுக்கு அரசு கல்லூரிகளை அறிவிக்கிறாங்க. மலை கிராமங்களில் இருக்கக்கூடிய உயர்நிலை பள்ளிகளை 14 பள்ளிகளை மேல்நிலை பள்ளியாக மேம்படுத்துகிறாங்க. இப்போ கல்வித்துறை அப்படிங்கிறதுல இப்போ அதை வாசிக்கிறப்பவே நம்ம நிதியமைச்சரும் தெளிவாக சொல்கிறாங்க, நீங்கள் எங்களுக்கு நிதி தரவில்லை என்றாலும் தமிழ்நாட்டு மாணவர்களின் நலன் கருதி நாங்கள் வந்து தமிழ்நாடு அரசே அந்த சுமையை ஏற்றுக்கிட்டு அந்த நிதியை கொடுத்து எங்களுடைய கல்வியை வளர்ப்போம் அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறாங்க. இதில் கூடுதலாக இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, கடந்த மாதம் அல்லது அதுக்கு முந்தைய மாதம் நினைக்கிறேன், நிதிக்குழு வந்து ஒவ்வொரு மாநிலமாக ஆய்வுக்கு வந்தாங்க. அப்போ தமிழ்நாடு முதலமைச்சர் ஒன்று கொடுத்தாரு. மொத்த இந்தியாவுமே வயசான பாப்புலேஷன் ஆகிட்டு இருக்கு. குறிப்பாக தமிழ்நாட்டில் வந்து ஏஜிங் பாப்புலேஷன் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. இன்னும் கொஞ்சம் வருஷத்தில் பார்த்தோம் அப்படின்னா 60%, அதாவது இன்னொரு 10 ஆண்டுகளில் 60% பேர் 30 வயதுக்கு மேற்பட்டவர்களாக இருப்பாங்க அப்படின்றது வந்து இருக்கிறதுல ரொம்ப கன்சர்னிங்கான டேட்டா. ஏன்னா வயதானவர்கள் அதிகரிக்க மருத்துவ செலவுகள் அதிகரித்து கொண்டே இருக்கும். வயதானவர்கள் அதிகரிக்க வருமானத்தை ஈட்டக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை குறையுதுன்னு அர்த்தம். வருமானத்தை ஈட்டக்கூடியவர்கள் எண்ணிக்கை குறையும், ஆனால் செலவுக்கான தேவை அதிகரிக்கும். இப்போ இது ரொம்ப காம்ப்ளெக்ஸான சிச்சுவேஷன். இதை ஹேண்டில் பண்ணுறது அவ்வளவு சுலபம் இல்லை. இன்னைக்கு சிலர் கிண்டல் பண்ணுறாங்க, என்ன அதிக பிள்ளை பத்துக்கலாமான்னு. அப்படியான ஒரு நிலையை நோக்கி நாம் தள்ளப்படுவோம் உறுதியாக. முதலமைச்சர் ரொம்ப கன்சர்னோட தான் அதை சொல்கிறார். அதிக பிள்ளைகளை பெற்றால் தான் எங்களுக்கு இதெல்லாம் கிடைக்குமா அப்படின்ற ஒரு கன்சர்னை வைக்கிறாரு. ஆனால் அதை ஒரு அரசு திட்டமாகவே ஒரு 10 ஆண்டுகளுக்கு பிறகு நாம் முன்னெடுத்தாலும் அதில் ஆச்சரியப்படுவதற்கு எதுவும் இல்லை. இது இந்த டேட்டா வந்து கிட்டத்தட்ட 4 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து ஆனந்த் சீனிவாசன் சொல்லிட்டு இருக்கிறார், நம்மளுக்கு வயசாயிட்டு இருக்கு, எல்லாரும் நிறைய பிள்ளைங்க பெற்றுக்கிட வேண்டிய தேவை இருக்குன்னு. ஆனால் சோசியலாக நம்ம எப்படி எவால்வ் ஆகிட்டு இருக்கிறோம், நாமே குழந்தை நமக்கு எதிர்க்க குழந்தைன்னு எவால்வ் ஆகிட்டு இருக்கிறோம். அப்போது ஃபிசியலாஜிக்கலாகவும் சரி சோசியலாகவும் சரி பெரிய ஒரு குழப்படியான ஒரு காலகட்டம் உருவாக போகுது. இன்னைக்கு தமிழ்நாடு அரசு அறிவிப்பில் வந்து 25 இடங்கள்ல பல கோடி ரூபாய் செலவுல அன்பு சோலைகள் அப்படின்ற பேர்ல சீனியர் சிட்டிசன்ஸுக்கான பாதுகாப்பு மையங்களை உருவாக்குவது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அறிவிப்பு. ஏன்னா ஏஜிங் பாப்புலேஷன் அதுக்கு கேர் டேக்கிங் அப்படின்றது ரொம்ப கவனம் தேவை. கேர் டேக்கிங்கை வந்து ஒரு மிடில் கிளாஸால வீட்டில் கொடுத்துட முடியும், வேலைக்கு ஆள் போட்டுற முடியும் தெரியல. ஆனால் நிறைய பேர் தங்களை மிடில் கிளாஸ்ன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. அவங்களாம் மிடில் கிளாஸான அந்த செலவுகளை பண்ணும்போது தான் தெரியும். டேக்ஸ் மட்டுமே கட்டிக்கிட்டு இருக்கிற மிடில் கிளாஸ் அவங்களுக்கு தெரியல. அப்போது ஓரளவுக்கு உண்மையிலே ஒரு எலிட் மிடில் கிளாஸாக இருக்கிறவங்க வீட்டில் ஆள் போட்டு பார்த்துக்குவாங்க. இல்லாதவங்க என்ன செய்ய போகிறாங்க வயதானவர்களை வைத்து? அப்போ நோய்களும் வெவ்வேறு வகையான நோய்கள் வர ஆரம்பிக்குமே, அதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க? இப்போதே முன்கூட்டியே திட்டமிட்டு 10 ஆண்டுகளுக்கு பிறகு வரப்போகிற சிக்கலை நிதிக்குழுவிடம் என்ன சொன்னாரோ அதற்கான தீர்வை இன்னைக்கு முதலமைச்சர் வந்து பட்ஜெட்டின் மூலமாக திரு தங்கம் தென்னரசு அவர்கள் அறிவித்திருக்கிறார் அப்படின்றது தான் முக்கியமான பாயிண்ட். நம்ம வந்து வெறுமனே வந்து குற்றம் சாட்டும் மாநிலமாக மட்டும் அல்ல, நாங்கள் தீர்வுகளை தயாரிக்கின்ற மாநிலமாகவும் இருக்கிறோம். தந்தையரை இழந்த குழந்தைகளுடைய பராமரிப்புக்கு மாதம் 2000 ரூபாய், வயதான முதியவர்களை பாதுகாப்பதற்கு அன்புச்சோலை, எல்லா வகையிலுமானவர்களுக்காகவும் திட்டமிடக்கூடிய, அதான் எல்லோருக்கும் எல்லாம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அரசு திட்டமிடுதலை அப்படிதான் நடத்துறாங்க. ஆமா, இப்போ இது ஜெயலலிதா வந்து தொட்டில் குழந்தை திட்டம் வந்து ரொம்ப பிரபலமாக பேசப்பட்ட ஒரு திட்டம். உள்ளபடியே அன்னைக்கு வந்து ஒரு தேவை இருந்தது, பிள்ளைங்களை வந்து வளர்க்க முடியாம போட்டுட்டு போற ஒரு காலகட்டம் இருந்தது. தொட்டில் குழந்தை திட்டம் அதனுடைய அவுட்கம் என்ன அப்படின்றது வந்து அசஸ்மெண்ட் என் கையில் இல்லை. ஆனால் கிட்டத்தட்ட இது அதை விட ஒரு படி மேலே ஒரு புரட்சிகரமான திட்டம். அவர்களுடைய பராமரிப்பு, அவர்களுடைய கல்வி செலவு, அவர்களுடைய வளர்ச்சி என்று எல்லாவற்றையும் திட்டமிட்டு கொண்டிருக்கின்ற சூழல் வந்து ரொம்ப முக்கியம். இன்னொன்று, செமி ஹை ஸ்பீடு ட்ரெயின்ஸ் வந்து தமிழ்நாடு அரசே பண்ணும் அப்படின்றது வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய மொபிலிட்டியை
சென்னையை தாண்டி பிற நகரங்களில் இருக்கக்கூடிய மொபிலிட்டியை வந்து இன்னும் விரைவுபடுத்துகிற ஒரு முக்கியமான ஒரு திட்டம். அதே போல் விண்வெளி ஆய்வுக்காக தமிழ்நாடு அரசு செலவிடுவது. இப்போ இன்னைக்கு யோசிக்கலாம், மாணவர்களிடம் அறிவியல் மனப்பான்மையை வளர்க்கறதுக்காகவே சிங்கப்பூர் அறிவியல் மையத்தோடு சேர்ந்து சென்னை அறிவியல் மையம் உருவாக்குறாங்க. அதில் வந்து வானவியல் இப்படி பல வகையான பூங்காக்களையும் காட்சிகளையும் உருவாக்கி அறிவியல் மனப்பான்மையை வளர்த்தாலே அவங்க ஆன்டி நேஷனல்ஸ்னு இவங்க சொல்லிடுவாங்க. ஒசூரினுடைய வளர்ச்சி தமிழ்நாட்டில் இன்னொரு முக்கியமான ஒரு நகரமாக, தொழில் நகரமாக, அதாவது சென்னை, கோவை இந்த நகரங்களுக்கு பிறகு மிகப்பெரிய அளவுக்கு பொருளாதார வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய நகரமாக வரக்கூடிய எல்லா வாய்ப்புகளும் ஒசூருக்கு இருக்குது. ஒசூரை மையப்படுத்தி கர்நாடகா திட்டமிட்டு இருக்கு. எடப்பாடி பழனிசாமி பீரியடில் ஒசூர் வரைக்கும் மெட்ரோ போடுறதுக்கு கர்நாடகா பிளான் போட்டுட்டு இருக்கு. ஆனால் எடப்பாடி பழனிசாமி சென்னை மெட்ரோவுக்கே காசு கேட்காம உட்காந்துருந்தாரு. அவன் ஒசூரில் கை வைக்கிறது கர்நாடகாக்காரங்க வந்துட்டு இருக்கிறது வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தாரு. இன்னைக்கு ஒசூரை மையப்படுத்தி நாலெட்ஜ் காரிடார், அறிவுசார் காரிடாராக அதை அறிவித்து அந்த இடத்த ஃபோக்கஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஏன்னா பெங்களூர் வந்து ரொம்ப க்ரௌட் ஆகிட்டு இருக்கு. பெங்களூருக்கு உள்ளுக்குள்ளே தாக்கு பிடிக்க முடியாத அளவுக்கு மாறிக்கொண்டு இருக்கிறது. அதனால தான் தமிழ்நாடு கர்நாடகா 2 பேரும் சேர்ந்தே என்ன கேட்குறோம், ஒசூரில் ஏர்போர்ட் இருந்தால் நல்லா இருக்கும்னு நம்ம கேட்குறோம். ஆனால் அதை கவனம் கொடுக்குற மாதிரி தெரியல. பட் முதலாளித்துவ அழுத்தத்திற்கு உட்பட்டால் இந்த ஒன்றிய அரசு அந்த இடத்துல ஏர்போர்ட்டை கொடுக்கும். இன்னைக்கு அரசு அந்த இடத்துல முதலாளிகள் வரணுன்றதுக்காக ஏர்போர்ட் கேட்குது, தொழில் வளரணுன்றதுக்காக ஏர்போர்ட் கேட்குது. ஆனால் ஒன்றிய அரசு எந்த முதலாளி இல்லாமல் நான் உனக்கு எதுக்கு ஏர்போர்ட் கொடுக்கணும், ஏற்கனவே பெங்களூரில் வந்து ஒரு பெரிய முதலாளி கான்ட்ராக்ட் வச்சிருக்கிறாரு, அவர் வந்து 100-150 கிலோமீட்டருக்குள்ளே இன்னொரு ஏர்போர்ட் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு, அதனால் நாங்கள் கூடாதுன்னு சொல்கிறோம். அதாவது எப்படி இருக்குன்னா, ஒரு முதலாளி வந்து கான்ட்ராக்ட் போட்டார், நாங்கள் வெறும் அரசாங்கம், எங்களால் என்ன செய்ய முடியும், அப்புறம் என்னதுக்கு என்ன ஹெச் ராஜாவுக்காக இந்த அரசாங்கம் நம்மள்ட்ட இருக்கணும். மக்களுக்கு தேவையான நலத்திட்டத்தை செய்வதற்கு ஒரு தனியார் முதலாளியினுடைய ஒப்பந்தம் தடையாக இருக்கிறது என்றால் இந்த அரசு எதற்காக, இந்த பிரதம மந்திரின்ற பதவி எதற்காக? அப்போது அதை ரத்து செய்வதற்கு மோடிக்கு மனசு இல்லை. இப்போ ஒருவேளை இந்த நாலெட்ஜ் காரிடார் வந்து பில்டப் ஆகி இன்னும் கூடுதலான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அங்கே தமிழ்நாடு அரசு குவிக்கும் பொழுது நிச்சயமாக வேறு வழியே இல்லாமல் ஒன்றிய அரசு ஒரு ஏர்போர்ட் அங்கே சேங்ஷன் பண்ண தான் வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அப்படி நீ ஏர்போர்ட் சேங்ஷன் பண்ணலை அப்படின்னா நான் ஒசூருக்கும் கிருஷ்ணகிரிக்குமோ அல்லது ஒசூருக்கும் சேலத்துக்குமோ நாங்கள் வந்து ஹைஸ்பீட் ட்ரெயினை போட்டுக்குவோம், இல்லை மெட்ரோ ரயில் நாங்கள் புதுசாக உருவாக்கிடுவோம், அந்த வேலையை நம்ம செய்யலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட அதை பில்ட் பண்ணுறது அப்படின்றது இன்னும் ரொம்ப முக்கியமான ஒரு மாற்றம். ஒட்டுமொத்தமாக பார்க்குறப்ப இந்த பொருளாதார ஆய்வறிக்கையும் சரி, தமிழ்நாடுடைய இந்த பட்ஜெட்டும் சரி, ஒன்று வந்து ஒன்றிய அரசாங்கத்திற்கும் தமிழ்நாட்டுடைய உரிமைகள் தொடர்பாக விவாதங்கள் நடக்கிற பொழுதெல்லாம் உருவாகக்கூடிய வதந்திகளுக்கும் பரப்பக்கூடிய பொய் செய்திகளுக்குமான ஒரு பதில்களை ஆதாரப்பூர்வமான தரவுகளோட அந்த பொருளாதார ஆய்வறிக்கை கொடுக்குது. அதே மாதிரி வந்து தமிழ்நாடு அரசு, ஒன்றிய அரசு இப்போ தொடர்ச்சியாக பிஜேபி ஆர்எஸ்எஸ்லாம் நிறைய ரைட்டப் எழுதுறாங்க. இது நீங்கள் வந்து தமிழ்நாட்டு மக்கள் தவறான வாக்களித்து விட்டார்கள், வெறும் எதிர்ப்பில் மட்டுமே அரசியல் செய்கிறார்கள் அப்படின்லாம் பரப்புகிற அந்த பொய்கள்லாம் இருக்குல்ல, அந்த பொய்களுக்கும் இந்த பொருளாதார ஆய்வறிக்கை பதில் சொல்லுது, இந்த பட்ஜெட்டும் பதில் சொல்லுது. தமிழ்நாட்டுடைய எல்லா தரப்புக்கும் திருவள்ளூரில் ஆரம்பித்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கக்கூடிய தொழில்துறை, கல்வி, வேலைவாய்ப்பு, குழந்தைகள், முதியோர், இப்படி நீங்கள் திருநர், மாற்றுத்திறனாளிகள், இப்படி எந்த வகையில் பார்த்தாலும் யாரையுமே தவிர்த்து விடாமல் திட்டமிட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறது இந்த நிதிநிலை அறிக்கையை முழுமையாக படிக்கிறப்ப நமக்கு தெரிய வருது. இது அப்படிங்கிறது அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் இந்த நிதிநிலை அறிக்கையும் இந்த பொருளாதார ஆய்வறிக்கையும் இருக்குது அப்படிங்கிறதும் நாம் எனக்கு ஒரு விரிவான உரையாடல் மூலமாகவும் சொல்லிக்கிறோம். இதில் தமிழ்நாடு அரசுக்கு எனக்கு ஒரு கோரிக்கை இருக்கிறது. இப்போ வந்து இதை இங்கிலீஷில் எழுதியிருக்கீங்க. ஆமாம், தமிழ்நாடு அரசு வந்து இங்கிலீஷில் இந்த அறிக்கையை எழுதியிருக்கிறது. இப்போ அவங்களுக்கு புரியுமா? அவருக்கு வந்து ஒரு டிப்ளமேட்டிக் லெட்டரே புரிய மாட்டேங்குது. அவர் வந்து என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, ஏய் இந்த திட்டம் எனக்கு வேணாம், நீ என்ன சொல்கிற அப்படின்னு எழுதணும்னு தர்மேந்திர பிரதான் எதிர்பார்க்கிறாரு போல், அவங்களுக்கு புரிகிற லாங்குவேஜில். அப்போ அவங்களுக்கு புரிகிற மாதிரி இதனுடைய ஹைலைட்ஸையும், இதனுடைய பட்ஜெட் ஹைலைட்ஸையும் அல்லது எக்கனாமிக் சர்வேனுடைய பட்ஜெட் ஹைலைட்ஸையும் ஹிந்தியில் இல்லாமல் பிற மாநில மொழிகள், இப்போ மோடி வந்து தாய்மொழியை தானே ஊக்குவிக்கிறாரு, குஜராத்தியில் அவருக்கு அனுப்பணும். ஏன்னா அவர் வந்து தாய்மொழியை ஊக்குவிக்கிறவர். தர்மேந்திர பிரதானுக்கு ஒடியால் அனுப்பணும். ஆனால் அவருக்கு தெரியாது ஒடியா. அது அவருக்கு தெரியுமான்றது நமக்கு தெரியாது. ஏன்னா அவங்க அப்பா காலத்திலேருந்து அவங்க வந்து ஒன்றிய அமைச்சராக இருக்கிறவங்க, ஆர்எஸ்எஸ் பாத்தில் இருக்கிறவங்க. அவருக்கு வேணும்னா அவருடைய தாய் பாஷை சமஸ்கிருதமாக இருக்குமா தெரியல. தாய்மொழி தமிழ்னு சொல்லியிருக்காரு. யாருக்கு? தர்மேந்திர பிரதான். ஓ மை காட். அம்மா தமிழ்நாட்டுக்காரங்களாம். அப்போ அந்த தமிழ்நாட்டுக்கார தாயிடமாவது தமிழில் இருக்கக்கூடிய பொருளாதார ஆய்வறிக்கையை கொடுத்து அவர் படித்து தெரிஞ்சுக்கிடுவார். மற்றவங்களுக்கு அவங்கவுங்க தாய்மொழியில் தமிழ்நாடு அரசு அனுப்பணும் அப்படின்றத ஒரு வேண்டுகோளாக நான் முன்வைக்கிறேன். இதுபோல் பல்வேறு செய்திகள் குறித்து நம்ம தொடர்ச்சியாக உரையாடுவோம். மாடர்ன் தமிழ்நாடு சேனலோடு இணைந்திருங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க. மறக்காமல் இந்த உரையாடல் குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.